வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி வந்து 24/7 லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ மஞ்சரி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கி ஜாக்லினுக்கு வந்து அந்த ரெட் கார்பெட் அதில் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டார் பிக் பாஸ். அதாவது வந்து மக்களோட ஓட்டு வாங்கி யார் ரெட் கார்பெட்டில் நடக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து ஜாக்லின் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டல்லாகி மேடம் வந்து உட்காந்து படுத்திருப்பாங்க பெட்டில். அப்போ வந்து தீபக் போய் சொல்லுவார். அப்போ வந்து தீபக்கிட்ட சொல்லுவாங்க ஜாக்லின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அடுத்தவங்கள வேலை வாங்குறது மாதிரி இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, எப்படா இந்த டாஸ்க் முடியும்னு இருக்குது, பிக் பாஸ் எப்படா பஸ்ஸர் பட்டன் அடிப்பார்னு இருக்குது அப்படின்னு வந்து தீபக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தீபக் சொல்லுவார், நீ எவ்வளோ சீரியஸாக இதை எடுத்து பண்ணுறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியும், நீ வந்து இப்படியே லூஸில் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்து அந்த பால் வச்சுருக்கிற டாஸ்க் வந்து எனக்கு கொடுக்கும்போது நான் வந்து அதை சின்சியராக பண்ணேன். ஸோ அது எனக்கும் மன திருப்தியாக இருந்துச்சு. அதனால் வந்து அதை டக்குன்னு முடிச்சு கொடுத்தார் பாஸ். ஸோ நீ வந்து எவ்வளோ சின்சியராக எடுத்து பண்ணுறியோ அந்த மாதிரி தான் உனக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி ரேயன்ட்டு மஞ்சரிக்கு மாறிச்சுன்னு கேட்பார் தீபக்கு. அப்போ வந்து இல்லை, ரேயன் கிச்சன்லேயே இருக்கிறதுனால மஞ்சரி வந்து என்னைய நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க. அதுபோல் மஞ்சரி சொல்கிறதுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்க மஞ்சரி கூட சொல்கிறாங்க, நீ தயவுசெய்து நீ ஒரே இடத்துல உட்காரு, என்னையால் எடுத்து போட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அடுத்தவங்க வந்து என் பிளேட்டை கழுவுனாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அடுத்தவங்களை எப்படி எனக்கு வந்து இந்த ரெட்டு கார்பெட் எடுத்து போட சொல்ல போகிற இடம்லாம் அப்படின்னு. உடனே தீபக் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஓகே, நீ வந்து இன்றைக்கி வந்து குயின்ஸ் ஆஃப் த டே, இன்றைக்கி வந்து இதை வந்து நீ வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறியோ அந்த அளவுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ நீ சொல்கிறது எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கேட்கணும், அதனால் நீ வந்து ஒரு டாஸ்க் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, எல்லோரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு வந்து ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க கேப்டன் எல்லாத்தையும். ஸோ அப்போ வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ வந்து ஒன்று சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் வந்து விஷால் கொடுக்குறாங்க. விஷால், இந்த வீட்டிலே நீ யாருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னா நினைக்கிறேன், அவங்கள்ட்ட வந்து சாரி சொல்லு அப்படின்னு. உடனே விஷால் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துட்டு, நான் வந்து சௌந்தர்யாட்ட தான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ பரவாயில்ல, இப்போவாது சாரி சொல்ல மனசு வந்துச்சு அப்படின்னு. ஸோ சௌந்தர்யாவை கூப்பிட்டு ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் அதை அக்செப்டட் அப்படின்னு வந்து சௌந்தர்யா அந்த சாரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உடனே கேட்குறாங்க எல்லோரும், எதுக்காக சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, அது எங்களுடைய 2 பேருக்கும் உள்ள பர்சனல் திங்ஸ், ஸோ அதை வந்து சொல்ல முடியாது, நாங்கள் வந்து சாரி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுக்க பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரனையும் அருண் பிரசாத்தையும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து மஞ்சரிக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து யார்கிட்ட சாரி எதிர்பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட வந்து யார் சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சரிட்ட. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்னை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து சௌந்தர்யாவும் அன்சிதாவும் தான், ஸோ அவங்க என்கிட்ட சாரி கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜாக்லின் இந்த அன்சிதா, நீங்கள் வந்து நம்ம மஞ்சரிக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பாட்டு பாடி ஐ லவ் யூ மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தீபக் சொன்ன அட்வைஸை கேட்டு ஜாக்லின் பண்ணதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கி. பார்க்கலாம் அடுத்து நம்ம கேப்டன்ஷிப் டாஸ்க் எப்போ வருது அப்படின்னு. See you.